இன்னைக்கு நடிகர் விஜய் பயங்கர ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. ஏன் மேல ஏன் சார் பழி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, அவர் பழி போட்டது இருக்கட்டும். 12 மணிக்கு கூட்டத்துக்கு வரேன்னு ஏன் சார் நீங்க 7 மணிக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லைன்னா எதுக்கு சார் உங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் கூட்டம்? ஆம்புலன்ஸ்ல மக்களை கொண்டு போகும்போது இது யாருப்பா எங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விளையாடுறதுன்னு நக்கலா வேடிக்கைத்தனம் பண்ணி அஞ்சறிவு உள்ள ஜீவன் கூட பண்ணாதத பண்ணீங்க இல்லையா? அது ஏன் சார் பண்ணீங்க? நிலைமை மோசமா போகுது, மக்கள் கொத்து கொத்தா விழுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வளர்ந்துகிட்டவே உங்க கட்சியில இருக்கானே அவனை கூப்பிட்டு ஆதவ அர்ஜுனா நான் பேசவா இல்ல நான் கண்டினியூ பண்ணவா ஸ்டாப் பண்ணவான்னு கேட்டீங்களே, அது ஏன் சார் பண்ணீங்க? மக்கள் உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சுதா? உங்க கூட்டத்துல இருந்து சில தற்குறிகள் பேசினாங்க இல்லையா, டெட் பாடியை கொண்டு வந்து கூட்டத்துல போட்டாங்க, வந்தவங்களை ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது இல்லையா, கொஞ்சம் கூட நாகரிகமே கிடையாது, கொஞ்சம் கூட சோத்துல உப்பு போட்டு தானே சார் சாப்பிடுறீங்க? இத்தனை பேரை கொன்னுட்டு ஓடி ஒழிச்சு பிரஸ்காரங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம திரும்பி கூட பார்க்காம ஓடிக்கிட்டு ஏங்கள் இந்த வேலை உங்களுக்கு? இது எல்லாத்தையுமே திமுக தான் பண்ணுச்சு அப்படின்னா அத்தனை கேமராவை பறக்க விட்டீங்களே அங்கிள் நீங்க. அந்த கேமரால இருந்து எடுத்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் படம் போட்டு காட்ட வேண்டியதானே? இந்த பாரு திமுக பண்ணிருக்கு, இல்லன்னா அவங்கதான் பண்ணாங்கிறத காட்ட வேண்டியதானே? ஏன் அங்கிள் காட்டல? என்ன அங்கிள் பயமா? ஆனா ஒண்ணு விஜய் அங்கிள், நீங்க இப்ப நடிக்கிறதுல ஒரு 50 இல்ல 20% நீங்க நடிச்சிருந்தீங்க திரையில அப்படின்னா, இடையில புடுங்கணும்னு நினைச்சீங்களே சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம், அது தானாவே வந்திருக்கும். தளபதிக்கும் துபாக்கூர் தளபதிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? கிராமமா போய் மக்களை சந்திச்சு முதலமைச்சரானா தளபதிங்க. நம்ம தளபதி ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்க, அவரு மாதிரி முதல்ல என்ன முதலமைச்சராக்குங்க, அப்புறம் நான் கிராமமா மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னா அது துபாக்கூர் தளபதிங்க. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.